நாசிரேத்து பக்கத்தில் மூக்குப்புரி சேர்ந்த ஞானராட்சி நகரத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஆடு வந்து ரொம்ப தொலைவுன்றனால அடித்து என்னை துன்புறுத்தி 4 பேர் சேர்ந்து அடித்து ரொம்ப துன்புறுத்தினார்கள். எனக்கு மயக்க நிலைமையில கடந்த நிலைமையிலே நான் ஆஸ்பத்திரி போச்சு. நாசிரேத்து காவல் நிலையம் என்னை கூட்டிக் கொண்டு ஆட்டோவில் கூட்டிக் கொண்டு வைத்து கைரேகை வைத்து விட்டு எழுத்து எழுதுவேன், கைரேகை வாங்கி கொண்டு என்னை அட்மிஷன் பாளையங்கோட்டையில இருந்தேன். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு இந்த வேற எந்த நடவடிக்கை எடுக்கல. என்னை தொந்தரவு பண்ணி இப்போ வந்து எஃப்ஐஆர் காப்பி தந்துட்டார்கள். ஆனாலும் எனக்கு எந்த இது இல்லாம மிரட்டி மிரட்டி என்னை அவதூறா பேசி நாசிரேத்து காவல்துறை கையெழுத்து கேட்டு துன்புறுத்துறார்கள். எந்த விதத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிகமா அந்த சட்டம் எங்களை துன்புறுத்துறதுனால நான் 2 மாசத்துக்கு முன்னால மண்ணெண்ணெய் ஊத்தி கூட தீ வைக்க போயிட்டு எங்களுக்கு நீங்க தான் மேல் நடவடிக்கை மேல் அதிகாரிகள் எடுத்து தருமாறு கருணை காட்டுமாறு தாழ்மையுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடித்தது நிமித்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க பேரு இசைக்கு தாய், செந்தில்குமார், பிரபு, கருணி. பெட்டிஷன் கொடுத்து அடிபட்ட அன்னைக்கு பெட்டிஷன் எழுதிட்டாங்க. அவங்க நடந்து 11 மாசம் ஆகுது, எடுக்கவே இல்லை. ஸ்டேஷன்ல ஒண்ணுமே அது அப்படியே சமாதானமா அப்படியே அவங்க இன்னும் தொந்தரவு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒண்ணுமே சட்டம் போடல, ஒண்ணுமே கண்டிப்பா பண்ணல. இன்னும் அவங்ககிட்ட தொந்தரவு தர மாட்டாங்க. அவங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க, எடுக்கல. அங்கேயும் 4 திருப்பு கொடுத்துட்டேன் எஸ்பி ஆபீஸுக்கும். என் பேர் ராஜீவி.